ஊபர், ராபிடோ, ரெட் டாக்ஸி இது எல்லாமே ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு டூ வீலர் தொழிலாளி. அவர் ஓட்டாதான் அவர் கூட பயணம் பண்ண முடியும். அவர் ஓட்டாம அந்த பயணம் பண்ண முடியாது. ஆனா அந்த தொழிலாளி தொடர்ச்சியாக ஒரு ஓட்டும் பட்சத்தில் அவருக்கு வரக்கூடிய ரூபாய் 50,000 இருந்தாலும் அந்த நிறுவனத்தை வைத்து எங்கோ ஒரு மூலையிலே ஏசி ரூமிலே உட்கார்ந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலாளி எண்ணற்ற வரி வருவாயை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே போல எண்ணற்ற வருமானங்களை அந்த முதலாளி தன்னகத்து முன்புறம் சார்ந்து மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அவல நிலை. உழைப்பவனுக்கு சோறில்லை, ஆனால் உண்டு பொழுப்பவனுக்கு அனைத்து மாடி கட்டிடங்களும் வீடுகளும் அவர்களுடைய மாவட்டத்தை வாங்குவதற்கு நிதி என்பது சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆட்டோ ஓட்டும் தொழிலாளிகள் ஒன்றும் இயங்காவிட்டால் இந்த மாவட்டத்திலேயும் மாநிலத்திலேயும் ஏன் இன்றைய உலகத்திலேயும் அனைத்து போக்குவரத்தும் அதை சார்ந்த தொழிலாளர்களும் அதை சார்ந்த தொழிலாளர் இயக்கத்தின் தோழர்களும் மக்களும் குழந்தைகளும் எண்ணற்ற முறையில் பயணப்படுத்த அனைத்து வகையிலும் உதவக்கூடிய ஆட்டோ தொழிலாளிகளுடைய வாழ்நிலை எந்த மாதிரி இருக்குது? ஆட்டோ இன்சூரன்ஸ் இருக்கு கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 8,000 10,000. அப்போ அந்த இன்சூரன்ஸ் நாங்க பாதியா குறைக்க கேட்டுட்டோம். இன்சூரன்ஸ் வெறும் 10,000 ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்குறீங்க. அந்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய வருமானத்தை நீங்க கண்காணிச்சியா? மாவட்ட நிர்வாகமே நீங்க கண்காணிச்சீங்களா? எப்பவுமே சொல்லு எதையுமே கண்காணிப்பது கிடையாது. மாறாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த அவல நிலைதான் இவை ஆட்சியாளர்களுடைய நிலை. எனக்கு வருமானம் வர வேண்டும், நீ 100 ரூபாய் செலவு செய்தால் 30 ரூபாய் வரியாக கட்டிவிடு. மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய அந்த நிலைதான் நாங்கள் செய்வோம் என்கின்ற முதலாளித்துவ சக்திகளை நாம் வீட்டுக்கு அனுப்பி நாங்கள் இல்லை என்று சொன்னால், உழைப்பாளிகள் இல்லை என்று சொன்னால், ஆட்டோ ஓட்டும் தொழிலாளிகள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் எந்த விதத்திலும் இயங்காது என்பதை நாம் அடிக்கடி ஒன்று சேர்ந்து இதே போல எண்ணற்ற தொழிலாளிகளும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆம் தோழர்களே, பாஜகவிலே இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர்கள் கூட ஒரு உழைக்கும் தொழிலாளிகள். அந்த உழைக்கும் தொழிலாளி இல்லை என்று சொன்னால் வேலை கட்ட முடியாது, குடிபிடிக்க முடியாது, வசதி அனைத்தும் செய்து கொள்ள முடியாது, எல்லாமே முடியாது. உழைக்கும் தொழிலாளி இல்லை என்று சொன்னால் உலகம் எந்த